முன்னொரு காலத்துல பாண்டுரங்காபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல எர்ரையா போலம்மா அப்படிங்கிற தம்பதிகள் அவங்க புள்ளையான கிருஷ்ணா கூட சேர்ந்து அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த தம்பதிகள் ரெண்டு பேருமே வயலுக்கு போனாங்க. ஏன் இது விசித்ரா, விளைச்சலு கைக்கு வந்துருச்சு. இத வித்து கடன் எல்லாத்தையும் கட்டிரலாம், கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா இப்படி ஆயிருச்சே. ஆமாயா, மொத்த விளைச்சலும் நாசமான மாதிரில இருக்க. கண்டிப்பா காட்டு பொண்ணியோட வேலைதான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிருச்சு. நாம பட்ட கஷ்டம் எல்லாம் இப்படி வீணா போயிடுச்சே. இதை இப்படியே விட்டோம்னா நாளைக்கு வயல நாசமா போயிடும். இப்ப என்னையா பண்றது? அந்த காட்டு பண்ணிக்கிட்டு இருந்து நம்ம விளைச்சலை எப்படி காப்பாத்திக்கிறது? அதுக்காக நம்ம சின்ன சின்ன வலைய போட்டாகணும். ஏதாச்சும் ஒண்ணுல கிடைச்சா அப்ப பண்றேன் பாராத அப்படின்னு சொல்லி அந்த தம்பதிகள் ரெண்டு பேரும் காட்டுப்பண்ணிய பிடிக்கிறதுக்காக வயல்ல சில இடத்துல சில ஏற்பாடுகளை செஞ்சாங்க. அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கும்போது, என்ன விசித்திரமா இருக்கு, மறுபடியும் பாதி சாப்பிட்டு இருக்கு. ஒரு வலையில கூட மாட்டவே இல்ல. அதானே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. உண்மையிலேயே வர்றது காட்டுப்பண்ணி தானா, இல்ல இது ஏதாவது திருடனுங்களோட வேலையா? பார்க்கும்போது ஒருத்தரோட வயல் மட்டும் இல்ல, பக்கத்து ராமன வயல்ல கூட பன்னி எல்லாம் வந்திருக்கு. என்ன எர்ரையா, உங்க வயலுக்கு பண்ணி வந்திருக்கா? வந்தது என்ன, 2 நாளா பாதி எல்லாத்தையும் தின்னு போடுச்சு. நேத்து வயல்ல கொஞ்சம் ஊறால் போட்ட, ஒன்னுத்துலயாச்சு அது மாட்டும்னு, ஆனா அது மாட்டவே இல்ல. காட்டு பண்ணி தான் பண்ணுச்சா, இல்லைன்னா இது யாராச்சும் மற்றவங்க பண்ணாங்களா? இன்னைக்கு நம்ம விளைச்சலுக்கு காவலா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமா ஆமா, ஆனா நீ சொன்ன மாதிரி அது காட்டு பண்ணியா இருக்காம கொடூரமான மிருகமா இருந்தா நாம என்ன ஆகுறது? அதுல என்ன, நெருப்பு போட்டு உக்கார வேண்டிதான். அப்படி பண்ணா எந்த விலகும் வராது. அப்படின்னு சொல்லி ராமண்ணா அங்கிருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் எர்ரையா போலமா ரெண்டு பேரும் கொஞ்சம் காஞ்ச விறக கொண்டு வந்து வயலுக்கு பக்கத்துல நெருப்பு மூட்டி ராத்திரிக்கு இங்க நாம காவலுக்கு இருக்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு ராத்திரி எர்ரையா போலம்மா ரெண்டு பேரும் வயலுக்கு வந்து அங்க நெருப்பு மூட்டி அவங்களுடைய வயலுக்கு காவலுக்கு இருந்தாங்க. ஏயா, இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆனா காட்டு பண்ணி வர்ற மாதிரி எங்கேயுமே தெரியலையே. நானும் அதான் பாக்குறேன், எங்கேயும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. மேகமே கீழே வந்த மாதிரி இருக்கு. மழை வருங்கிறியா? மழை வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல, காத்தடிக்குது, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. காத்தடிச்சா என்னையா ஆகும்? காத்துக்கு என்ன ஆகுமா? நெருப்பு அணைஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஆபத்து. இரு, போய் பக்கத்துல ஏதாச்சும் தண்ணி இருக்கான்னு பாத்துட்டு வரேன். சீக்கிரம் வாயா, இத அணைச்சிட்டு வீட்டுக்கு போகலாம், வயல் வேலைய அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எர்ரையா போய் தண்ணி கொண்டு வரதுக்குள்ளாரியே பெரிய காத்து வீசி நெருப்பு அந்த சோளக்காட்டுல போய் பிடிச்சுக்குச்சு. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளாரியே எல்லா நெருப்பும் எல்லா வயலுக்கும் பரவி மொத்த பேரோட வயலும் வீணா போச்சு. அதனால ஊருக்காரங்க எல்லாரும்